அத நீ போய் விஜய் கிட்ட கேளுப்பா. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இல்ல யார் பதில் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன் வந்து அது பதில் சொன்னாங்க நீங்க விஜய் கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி அதுக்கு பதில் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதனால டைம் நிறைய இருக்கு. யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னும் கால தாமதங்கள் நிறைய இருக்கு. பாப்போம், இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு பார்ப்போம். பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி. பொறுத்திருங்கள், நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி. இல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். தேமுதிக அதுக்காக தேர்தலில் நிக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கெங்க யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். பாருங்க, எந்த லாங்குவேஜும் இங்க யாரும் திணிக்க முடியாது. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு என்பது தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். அதனால இந்திய திணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பல ஆண்டுகளா இருக்கு. ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை கத்துக்க முடியும். யாரும் இங்க எதையும் திணிக்க முடியாது.